காளஹஸ்தி வந்து திருப்பதியெல்லாம் தாண்டி தாங்க இருக்குது. திருப்பதி தான் முன்னாடி வருது, காளஹஸ்தி அதுக்கப்புறமா இருக்குது. எப்பயுமே வந்து திருப்பதி போகிறவங்க காளஹஸ்தி போகக்கூடாது, காளஹஸ்தி போகிறவங்க திருப்பதி போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க ரெண்டுத்தையும் ஒரே டைமில் பார்க்குறது ரொம்ப கஷ்டத்தை கொடுப்போம் அப்படின்றாங்க. அது நமக்கு தெரியல, அப்படி நான் கேள்விப்பட்டேன். போகிற வழியிலே சிவன் பார்வதியோடைய உருவம் வந்து பார்க்குறப்ப அப்படியே மெய் சிலிர்க்க வச்சிச்சுன்னு சொல்லலாம். அந்த ஒரு மணி கரெக்டாக வந்து நாங்கள் காளஹஸ்தியை போயிட்டு அந்த எல்லை போகிறப்ப கரெக்டாக 1:15க்கு போனோம். அப்படியே பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு வந்த மாதிரி இருந்துச்சுங்க. நான் இது வந்து பேசணுமேன்னு பேசலை, நான் நல்லாவே ரியலைஸ் பண்ணேன், அதை தான் சொல்கிறேன். அப்புறம் போனதுமே அதை தாண்டி உள்ளே போயிட்டோம். எல்லையை தாண்டி உள்ளே போனதுக்கப்புறம் ரூம்லாம் நிறைய இருந்துச்சு. நம்ம ஏன்னா வந்து வெக்கேஷன்லாம் முடிஞ்சு தானே போகிறோம், இது திடீர்னு போக சொன்ன ஒரு இதனால போக வேண்டியதாகிடுச்சு. ராகு கேது உடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பூஜையை போயிட்டு பண்ண சொல்லுவாங்க. என்ன தான் நம்ம கை நிறைய சம்பாதிச்சாலும் அது வந்து நம்ம கையில் இருந்தால் தாங்க சந்தோஷம். இல்லைன்றப்ப ஒரு மாதிரி என்னமோ விரக்தி ஆகுதுங்க. இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ ஓடுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஏன் இது கையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மன விரக்தி ஆகுதுங்களா. அப்போ இது மாதிரிலாம் போய் பார்க்கணும், எதனால் இருக்கும், ஏதாவது நமக்கு வந்திருக்குமா போயிருக்குமா அப்படின்ட்டு நம்மள அறியாமல் நம்ம மனசு இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. அப்படி போயிட்டு பார்த்தது தான் நம்ம ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு பார்த்தப்பல இப்படி சொன்னாங்க. சரி, என்ன இது நம்ம இது வரைக்கும் நானும் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது, போனது கிடையாது, சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்தது தான். நல்லா எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிது அந்த இடத்துல போயிட்டு. நான் அதை நல்லாவே ரியலைஸ் பண்ணேன். சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் ரொம்பவும் வந்து அதில் மூழ்கி இருப்பாங்க பாருங்களா, அது மாதிரிலாம் அந்த அளவுக்கு போக மாட்டேன். நினைப்பேன், அது மாதிரி நம்புவேன், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான். ஏன்னா நம்மளுடைய உழைப்பு இருந்தால் மட்டும்தான் அதுக்கான ஊதியம் கிடைக்கும். உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் வந்து வழி காமிப்பார். அதே மாதிரி கூடயே இருப்பார், கைவிட மாட்டாருங்க. இதை கண்டிப்பாக நம்புங்க, நான் நம்புவேன். அப்படி தான் இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்கேன். ஒரு 2 மணிக்கு மேலே ரூம்லாம் போயிட்டு செட்டில் ஆகி படுத்தாச்சுங்க. படுத்து 4 மணிக்கெலாம் எழுந்து ஒரு 5:30 மணிக்கெலாம் எல்லாமே ரெடி ஆகிட்டோம். கிளம்பி கரெக்டாக ஒரு 5:45க்குலாம் கோயிலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோங்க.